இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக அரசு பதவியேற்று 100 நாள் ஆயிடுச்சு. இதை அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க, வரலாற்று சாதனையாக பார்க்குறாங்க. அதாவது இந்த 100 நாள் ஆட்சி மிகப்பெரிய வரலாற்று மைல்கல் அப்படிங்கிறார் சபாநாயகர். இன்றைக்கி சட்டமன்றம் நடக்குது, வந்தோடனே அவரும் பாராட்டு தெரிவிக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் சமூக நல திட்டம், 200 யூனிட்டு இலவச மின்சாரம், கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கு தரமான வீடு ஒதுக்கீடு, அப்புறம் திறன் மேம்பாடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் முன்னெடுக்கிறாங்க இந்த அரசு. அதுக்காக பாராட்டு அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் வெளிப்படையான ஊழல் அற்ற நிர்வாகத்தை உறுதி செய்கிறதுக்கும் தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மாற்றுறதுக்கும் இந்த அரசு பாடுபடுது அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிக்கிறார். எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக 100 நாள் ஆட்சி? வெற்றிகரமாக 100 நாள் விஜயினுடைய படம் திரையரங்கில் ஓடி முடிந்திருக்கிறது. ஆனால் திரைப்படத்தை பார்ப்பதற்கு தான் யாரும் இல்லை. அவருடைய பாஷையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திரையரங்கங்கள் நிரம்பாமல் 100 நாட்கள் திரையரங்கில் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய பட்டியல் போட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா, இதையெல்லாம் செய்தாங்கன்னு. அதில் என்ன உண்மை என்ன பொய்ங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. தேர்தல் வாக்குறுதியாக விஜய் சொன்னது என்ன? விவசாய கடன் எந்த அளவுகோலில் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார். ஆனால் விவசாய கடனை இவர்கள் ரத்து செய்தது எந்த அளவுகோலில்? அப்ப யாரை ஏமாற்றுகிற வேலை? இல்லை, இன்னைக்கு கூட முதலமைச்சர் படிச்சிருக்காரு அந்த விவசாய தள்ளுபடி பத்தி, விவசாய தள்ளுபடி பத்தி. 5 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு கடன் தள்ளுபடின்னு சொன்னார்ல சார். எங்க காவிரி தீரத்தில் பிரச்சாரம் செய்கிற போதுதான் அதை சொன்னார். 5 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்கிற விவசாயிக்கு கடன் தள்ளுபடி ஆச்சான்னு கேட்டா தள்ளுபடி ஆகல. அவர் சொன்ன அளவுகோல் என்பது வேறு, கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற அளவுகோல் என்பது வேறு. அப்ப பொய்யான வாக்குறுதியை சொல்லிவிட்டு விவசாயிகளை ஏமாற்றுகிற வேலையை இந்த அரசு இந்த 100 நாளில் செய்து முடிச்சிருக்கு. அப்புறம் அந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சிவகங்கையில ஒரு பெண் புகார் அளிக்கிறாங்க. என்ன புகார் அப்படின்னு சொன்னா, எனக்கு பாலியல் தொல்லைகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. அந்த பெண் யாருன்னு கேட்டா, சிங்கப்பெண் அதிரடிப்படையில் காவலராக பணியாற்றக்கூடிய பெண். அப்ப யாரு பாதுகாப்பாங்கன்னு சொல்லி ஒரு அதிரடி படையை விஜய் நியமித்தாரோ, அந்த படையிலே பணியாற்றுகிற பெண்மணிக்கே பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வருதுன்னு சொன்னா இது எப்படிப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது சார். கோயமுத்தூர் அமுதன், திருவெற்றியூர் தனுஷ் 2 பேரும் ஏன் இறந்து போனாங்க? குழு சண்டையா? ராஜ்மோகன் இழந்து சட்டப்பேரவையில் என்ன சொன்னாரு? அது ஏதோ கோஷ்டி மோதல்னு சொல்றாங்கன்னு சொன்னார். உண்மையிலேயே நடந்தது என்ன? போதைப் பொருள் விற்பனை குறித்து எதிர்ப்பு தெரிவித்து அது குறித்த புகாரை சொன்னதற்காக இந்த 2 தம்புகளும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன் நேற்று அந்த மக்கள் திருப்பி அனுப்பிச்சாங்க ஆதவ அர்ஜுன? அமைச்சர் போனார்ல சார் தனுஷ் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, ஏன் திருப்பி அனுப்பிச்சாங்க? அப்ப சட்ட ஒழுங்கு எந்த அளவுல இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த 100 நாள்ல இலவச மின்சாரம் 200 யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. அண்மையில ஒரு சீரியல்ல நடிக்கக்கூடிய ஒரு நடிகை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அப்புறம் மறுநாள் அவரை மிரட்டி அந்த வீடியோவை எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க என்னுடைய பில்லெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி பில்லு வந்துச்சு, இப்ப பாருங்க எனக்கு எப்படி பில்லு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அளவுகள் என்பது ஒன்றுதான், ஆனா எங்களுக்கு வந்திருக்கிற அந்த கட்டணம் என்பது 2 மடங்காக அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல வழக்கமா 12,000 ரூபாய் வரும் சார் எலக்ட்ரிசிட்டி பில்லு. இந்த மாசம் எவ்வளவு தெரியுமா வந்திருக்கு? 23,800 ரூபாய் வந்திருக்கு. இப்ப 12,000 ரூபாய் வந்த இடத்துல 2 மடங்கு ஆயிருக்கு. 24,000 ரூபாய் ஏறக்குறைய அப்படி வச்சுக்கோங்க. அது என்ன 23,000 சொச்சம். அப்ப இலவச மின்சாரம் கொடுக்குறேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் நடுத்தர மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கு இந்த அரசு. கட்டுப்பாடற்ற கட்டண உயர்வு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏற்கனவே நம்ம நக்கீரன்ல தான் பேசணும். தலைநகர் சென்னையை சுற்றியும் தலைநகர் சென்னையிலும் கிட்டத்தட்ட
750 பேருந்துகள் இயக்கப்படாம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்களுக்கு விலையில்லாத பேருந்து பயணத்தை வழங்குவதில் ஒரு பெரிய சிக்கல் உருவாகி இருக்குன்னு சொன்னோம். ஆனா இப்ப அண்மையில பேசின பார்த்திபன் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன எழுந்து பேசினாருன்னா, அப்படியெல்லாம் எந்த சிக்கலும் இல்லை, போக்குவரத்து துறையில அப்படி ஒரு நெருக்கடி இல்லை, போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், பேருந்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாரு. அவருடைய சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்துல என்ன நடந்திருக்கு? தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். அது குறித்து பதில் சொல்வாரா அமைச்சர்? அப்போ சட்டப்பேரவையில் சொல்வது ஒன்று, நடந்து கொள்வது வேறு. இந்த 100 நாட்களில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்பது வேறு, செயல்படுத்தப்பட்டிருக்கிற திட்டங்கள் என்பது வேறு. இந்த 100 நாள்ல ஒரே ஒரு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறாரா முதலமைச்சர்? இந்த ஊர்ல பாலத்தை கட்ட போறோம், இந்த ஊர்ல கல்லூரி கட்ட போறோம். எடப்பாடி பழனிசாமியே தேவையில்லாம 6 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தாரு, 4 வேளாண் கல்லூரிகளை கொண்டு வந்தாரு, 11 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தாரு, பாலங்கள் கட்டுவதற்கு திட்டம் தீட்டினாரு. இந்த 100 நாள்ல இந்த அரசினுடைய முதலமைச்சர் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாரா? ஏன் சார், அவர் தான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்களே. நீங்க சொன்ன அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் 560 கோடி ஒதுக்கீடு, வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 1 லட்சம் கோடி முதலீடு. அதுல எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விவரம். 717 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. நிறைய சொல்றாரு. போதைப் பொருள் ஒடுக்குவதற்கான 65 சிறப்பு அதிரடி படைகள், அண்ணன் சீரு, இந்த மாதிரி சொல்றாங்கல்ல. நீங்க எதுவுமே அடிகள் நாட்டலாங்கிறீங்க. ஒரு நிமிஷம், போதைப் பொருளை தடுக்கிறதுக்காக ஏதோ அதிரடி பிரிவு எல்லாம் சொன்னாங்க இல்லையா? இந்த 100 நாள்ல என்ன தடுத்து கிழிச்சிருக்கீங்க நீங்க? நான் அதனாலதான் 2 பேருடைய கொலை குறித்து சொன்னேன். திருவொற்றியூர் தனுஷ் ஏன் படுகொலை செய்யப்பட்டான், அதே போல அந்த தம்பி கோயம்புத்தூர்ல ஏன் படுகொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு அதை பத்தி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசினாரு, பாமக எம்எல்ஏ பேசினாரு, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ பேசினாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் பேசினாங்க. இப்போ அதுக்கு பதில் சொன்ன நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, மாணவர் கொலை வழக்கு போதைப் பொருள் தொடர்பானது கிடையாது, உண்மை நிலவரத்துக்கு மாறாக வழக்கை திசை திருப்பாதீங்க. எதிர்கட்சிகள் கூறியது போல எந்த ஒரு சம்பவமும் நடக்கல, மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கு. இதுவரை இது தொடர்பாக 15 பேர் கைது பண்ணியிருக்கோம். உண்மையை மறைக்க வேண்டிய தேவை காவல்துறைக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ கிடையாது. போதைப் பொருள் குறித்து புகார் அளித்தால் கொலை என்பது தவறு அப்படிங்கிறாரு. குற்றப்பத்திரிக்கை இன்னும் வந்துருங்கிறார், ஒரு 3 மாசத்துல அது குற்றப்பத்திரிக்கை வந்துடும் அப்படிங்கிறார். இதை விட ஒரு பச்சையான அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? இறந்து போன அந்த தம்பியினுடைய தாயார் சொல்றாங்க, என் புள்ள இந்த மாதிரியான போதைப் பொருளுக்கு எதிராக வருத்தத்துல இருந்தான், இப்படி எல்லாம் சமூகத்துக்குள்ள போதைப் பொருள் புழங்குது, இது எங்க கல்லூரிக்குள்ளேயே புழங்குதுன்னு வருத்தத்துல இருந்தான், அதை பத்தி புகார் அளிக்க போறேன்னு சொன்னான், அதை பத்தி புகார் அளித்ததுனாலதான் இப்படி ஒரு முடிவு அவனுக்கு நேர்ந்திருக்குன்னு அந்த பிள்ளையை பெற்ற தாய் சொல்றாங்க சார். அப்ப அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அணுகுமுறை பாருங்க. ஒரு பக்கம் படுகொலை நடந்துருச்சு, ஆமா படுகொலை நடந்துருச்சு, இதை நாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறோம்னு ஒரு அரசு சொல்லணும்ல. ஆனா அரசு பொய் சொல்லுது. அதுக்கு அப்படி ஒரு சம்பவம் அரங்கேற. நான் அதனால்தான் என்னுடைய பேச்சுல சொன்னேன், நீங்க முன்னாடி கேள்விக்கு நான் பதில் சொல்லும் போது சொன்னேன், ராஜ்மோகன் சொல்றாரு இல்லையா கோஷ்டி மோதல் நடந்துருச்சுன்னு. எப்படி சார் இது? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவங்களுக்குலாம்? மனதில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? இதயத்துல ஈரன்றதே கிடையாது அவங்களுக்கு. அந்த தம்பி போதைப் பொருள் விற்பவர்கள் குறித்த தகவலை காவல்துறைக்கு சொல்லியிருக்கான், அதுக்கு எதிராக நின்றுருக்கான், அதனால படுகொலை செய்யப்பட்டிருக்கான். இது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அந்த கல்லூரியில இருக்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியும். ஆனா நீங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறீங்க. சரி, தனுஷ், திருவொற்றியூர் தனுஷ் ஏன் செத்து போனான்? அது எப்படி சூசைடு இல்ல அப்படின்னு சொல்லிடுவீங்களா? நீங்க மர்டர் இல்ல சூசைடுன்னு சொல்லிடுவீங்களா? அவனே செத்து போயிட்டானா? இல்ல அதுவும் கோஷ்டி மோதல் தானா? ஒரு அரசு தன்னுடைய கையாலாகாத தனத்தை மறைப்பதற்கு ஒரு கொலையை எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ணது பாருங்க. இதை விட ஒரு ஆபத்தான அரசு தமிழ்நாட்டுக்கு வாய்த்தது இல்லை சார். அவ்வளவு பெரிய ஆபத்தான அரசு. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் கோமாளிகளின் கூட்டம்னு. இந்த கோமாளிகளின் கூட்டம் மிகுந்த ஆபத்து நிறைந்த கூட்டமாக இருக்கு. இது அப்படியே தமிழ்நாட்டினுடைய சூழலையே மாற்றி போடுகிற கூட்டமாக இருக்கு. இந்த 100 நாள்ல நான் முன்பே குறிப்பிட்டதை போல படம் ஓடிச்சு, அவ்வளவுதான். தியேட்டர்ல படம் பார்க்க ஆள் இல்லை. இதான் யதார்த்தமான உண்மை. ஒரு வார்த்தை பேசியிருக்காரா இந்த 100 நாள்ல முதலமைச்சர்? சார், எங்க விவசாயிகள்
பால்பட்டு போய் நிக்கிறாங்க சார் வீதியில. விவசாய நிலங்கள் 2ஆக வெடித்து கிடக்கு சார், தண்ணீர் இல்லாம. ஜூன் மாசம் திறக்க வேண்டிய தண்ணீர் சார். இன்னைக்கு என்ன சார் ஆச்சு? ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது சார். இன்னைக்கு தேதி என்ன சார்? இது குறித்து ஒரு வார்த்தை, மழை வந்துருச்சு அதனால தண்ணி திறந்து விட்டாங்க, விஜய்க்கு இயற்கையே துணை இருக்குது. என்ன சார் இதெல்லாம்? பேச்சுவார்த்தைக்கு போக போறோங்கிறாரு வேளாண் துறை அமைச்சர். ஆனா விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்றாரு அப்படி ஒரு பேச்சு இல்ல, அது குறித்து எங்களுக்கு தகவல் இல்லைன்றாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு அப்படி யார் சொல்லி இருந்தாலும் அது பொய்ன்னு எடுத்துக்கங்கிறாரு. முதலமைச்சர் வர வேணான்னு அண்டை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்றாரு. இது குறித்து பேசுங்கன்னு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்டா பேச மாட்டேங்கிறாங்க. இது குறித்து ஏன் பேசல, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டலன்னா, நாங்க டீலிமிட்டேஷனுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கோம், அங்க வந்து நீங்க பேசுங்கன்றாங்க. அப்ப விவசாயிகளுக்காக இந்த அரசு ஒரு சின்ன துரும்பை கூட கிள்ளி போடாதா? விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளை அழைத்து வந்து பேசுங்கன்னு சொன்னா ஆதவ அர்ஜுனும் புஷி ஆனந்தும் பேசுறாங்க, முதலமைச்சர் வரமாட்டேங்கிறாரு. இந்த முதலமைச்சர் இந்த 100 நாள்ல வேற என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க? இந்த அறிவிப்புகள் எல்லாம் வெறும் ஏட்டு சுரக்காய், அது கறிக்கு உதவாது. அது வெறும் திட்டங்களாகத்தான் இருக்கு, வெறும் அறிவிப்புகளாகத்தான் இருக்கு. அது எந்த வகையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன் தரல. தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன் தருகிற வகையில் இந்த 100 நாள்ல நீங்க என்ன செஞ்சு கழிச்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க. சட்டப்பேரவையில முன்னுக்கு பின் முரணாக பேசுறது, பொய்யான தகவல்களை சொல்றது, இல்லாத செய்திகளை பேசுறது. எதிர்கட்சி தலைவர் கைது கூட உங்களால சரியா பண்ண முடியலையே. கைதையாவது ஒழுங்கா பண்ணீங்களா? நீங்க நான் பெயிலபிள் செக்ஷன்ல கேஸ் போட்டுட்டு நாங்க வந்து ஸ்டேஷன் பெயில்ல விட்டுறோம்னு கோர்ட்ல போய் சொல்றீங்க, அதை கூட உங்களுக்கு சரியா செய்ய தெரியலன்னு சொல்றேன் நான். ஒரு கைதை கூட முறைப்படுத்தி எப்படி கைது செய்யணும்னு தெரியல. ஆனா நீங்க சட்டப்பேரவையில வந்து பேசுற வசனம் இருக்கு, அடேங்கப்பா, நாங்க ஊழலுக்கு எதிராக இருக்கோம், நாங்க தூய்மையான ஆட்சி நடத்துறோம், எங்க ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுது. வீதியில இறங்கி அமைச்சர்கள் மக்களை முதல்ல பார்க்கணும். நீங்க சொன்னீங்கல்ல என்னதான் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சி வந்து அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இன்னைக்கு அமைச்சர் அருண்ராஜ் அவர் பேசும்போது சொல்றாரு, முந்தைய ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்க பார்த்தது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியது தான். சில மேதாவிகள் கூட சமூக நீதி பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தா போதும், தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை என்ற கருத்தியலை உருவாக்குனாங்க. சென்ற அரை நூற்றாண்டமாக மிகப்பெரிய சோகம் தான், அரை நூற்றாண்டாக மிகப்பெரிய சோகம் தான். அந்த ஊழலுடைய அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊழலுக்கு ஆரம்ப புள்ளியே வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தான். நாங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காமே இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கோம். இந்த நம்பிக்கை தான் எங்கள் முதல்வருக்கு, எங்கள் தலைவருக்கு, ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்துவோம் அப்படிங்கிற. ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கைது செஞ்சிடுவாங்க. வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சோன்னா அவங்களை எங்க கொண்டு போவாங்க? நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தணும்னு இப்ப ஊழல் செஞ்சவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி யாரு வாதாடணும்? அரசு வழக்கறிஞர் வாதாடணும் இல்லையா? அந்த அரசு வழக்கறிஞர் பொறுப்புக்கு வருபவரே பணம் கொடுத்து தான் அரசு வழக்கறிஞர் பொறுப்புக்கு வர முடியுங்கிற காட்சி இந்த ஆட்சியில தான் நடக்குது. வேற யாரும் சொல்லல சார், நான் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லல, ஊடகவியலாளர்கள் சொல்லல, சொன்னது தாவேகா கட்சிக்காரங்க. குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆதாரபூர்வமா. என்ன வந்து கவர்மெண்ட் வக்கீலா ஆக்குறேன்னு சொல்லி, அரசு வழக்கறிஞராக பொறுப்பு வாங்கி தர்றேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டாருன்னு கட்சி நிர்வாகி மேல புகார். நடவடிக்கை யார் மேல எடுத்தாங்க தெரியுமா? யார் புகார் அளித்தாரோ அவர் மீது நடவடிக்கை. யார் மீது குற்றச்சாட்டோ அவங்க மீது நடவடிக்கை இல்லை. அவங்கள விசாரிக்கல, அவங்க உரித்து கேள்வி கேட்கல. இந்த ஆட்சி தான் ஊழலுக்கு எதிரான ஆட்சி. நான் வந்து நக்கீரனை நம்புறேன் சார். அண்ணன் கோபால் தன்னை எப்போதுமே ஊடகத்துறைக்காக ஒப்படைத்துக் கொண்டு தன் உயிரையும் துச்சமென மதித்து பல உண்மைகளை இந்த மக்களுக்கு வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக இயங்கி கொண்டிருக்கிற நபர். அவர் மீது எனக்கு உயர்ந்த மரியாதை இருக்கு. இந்த வாரம் ஒரு கவர் ஸ்டோரி வந்திருக்கு பாருங்க நக்கீரன்ல. யாரோ விஜய்க்கு வேண்டிய ஒருவர், அவர் பேர் என்னமோ ரெட்டின்னு போட்டிருக்காங்க, அவர் பேர் கூட நான் மறந்துட்டேன். எத்தனை ஆயிரம் கோடி கனிம வளத்தினுடைய துறையில கவர் ஸ்டோரி வந்திருக்குல்ல நக்கீரன்ல. அப்ப அதுக்கு பேர் ஊழல் இல்லையா? தப்புன்னா நக்கீரன் மேல வழக்கு தொடுங்க, சந்திப்போம். இப்ப நான் பேசுறேன்ல, என் மேல வழக்கு தொடுங்க, சந்திப்போம். நீங்க ஊழலுக்கு எதிரானவங்க தானே. இந்த ஆதாரத்தோட வந்துருச்சு இல்ல செய்தி, உங்க கட்சிக்காரங்க ஆதாரத்தோட வெளியிட்டாங்கல்ல செய்தி. ஆனா நீங்க சட்டப்பேரவையில என்ன சொல்றீங்க? ஓட்டுக்காக பணம் கொடுத்ததிலிருந்து துவங்குது அப்படின்னா, ஓட்டுக்கு யாரெல்லாம் எப்பெல்லாம் பணம் கொடுத்தாங்கிறத நீங்க நிரூபிச்சிருங்க. அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருங்க, கொடுத்தவங்கள கைது செஞ்சிருங்க. ஏன் அதை செய்யல?
சார் குற்றச்சாட்டு யார் வேணுமோ வைக்கலாம். அண்ணன் ஏவாவேல் எழுந்து கேட்டாரா இல்லையா? இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எப்பதான் நீங்க நிரூபிப்பீங்க? இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஆதாரத்தோட சொல்லுங்க, வழக்க பதிவு பண்ணுங்க, விசாரணைக்கு கூப்பிடுங்க. சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு புஷி ஆனந்த் அண்ணன் ஓஎஸ் மணியனுக்கு பதில் கொடுத்தாரு. என்ன பதில் கொடுத்தாரு? ஓஎஸ் மணியன் என்ன கேட்டாரு? நீங்க ஊழலற்ற ஆட்சிங்கிறீங்க, எங்க கட்சியில ஊழல் குற்றச்சாட்டு சிபிஐ வழக்கு இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர் சேர்த்திருக்கீங்கன்றப்ப புஷி ஆனந்த் என்ன சார் சொன்னாரு? மாண்புமிகு அமைச்சர் என்ன சொன்னாரு? அவங்களுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல, ஜட்ஜ்மெண்ட் வந்தாதான் அவங்க குற்றவாளின்னாரு. அப்போ உங்களுடைய அளவுகோல் உங்க பக்கத்துல இருந்தா ஒரு மாதிரியாகவும், இன்னொரு பக்கத்துல இருந்தா வேறு மாதிரியாகவும் இருக்கு. 2 அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியாச்சு. ஆனா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரலன்றதுனால அவங்க யோக்கிய சிகாமணிகள். திமுக தரப்புலையோ இல்ல அதிமுக வேறு யாரு தரப்புலையோ இப்ப அருண்ராஜ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர்லாம் பெரிய உயரதிகாரியா எப்படி இருந்தாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு இல்லையா? ஊரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா யார் மேலேயாவது? ஓட்டுக்கு பணம் கொடுத்ததுல இருந்து தூங்குச்சுன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்ததுக்காக யார் மேலேயாவது திமுக மேல எஃப்ஐஆர் இருக்கா? திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல எஃப்ஐஆர் இருக்கா? வழக்கு இருக்கா? வழக்கு விசாரணையில் இருக்கா? அப்போ தீர்ப்பு வராதவங்களுக்காக நீங்க வரிந்து கட்டி கொண்டு நிப்பீங்க. அவங்க ஊழல் செய்யலன்னு நீங்க சாட்சி பகிர்வீங்க. ஆனா ஊழலே செய்யாம, குற்றச்சாட்டே இல்லாம ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்து திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் திணிப்பீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. அதுவும் சட்டப்பேரவையில. நீங்க என்ன ரோட்ல பேசுறீங்க? சட்டப்பேரவையில பேசுறது அவை குறிப்புல இடம்பெறும். எப்படி பேசுறாரு அமைச்சர் அருண்ராஜ்? அதுக்கு அவர் பதில் சொல்லி ஆகும். இப்போ சார், இதில் நேற்று நடந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு அனைத்து பேப்பர்லேயும் வந்திருக்கு. ஒரு செய்தி, பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் மேடையில் பேசும்பொழுது இப்போ ஊழல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மெல்ல ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி டெண்டருக்கு 3% 4% கமிஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான ஆடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் வந்தோம், அதனால் கமிஷன் வேணும், எனக்கு 3% 4% கமிஷன் வேணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. செங்கல்பட்டு தொகுதியில ஒருத்தர் போட்டிட்டார் சார். பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சிக்கு போயிட்டு வந்தாரு கடைசியா. அவர் இப்ப அமைச்சரா இருக்காரு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு சார் செங்கல்பட்டு தொகுதியில. என் நண்பர்கள் வீட்டுக்கு பணம் வந்துச்சு. தாவேக்கா சார்புல பணம் வந்துச்சு. ரொம்ப முக்கியம். உடனே திமுக கொடுத்தாங்க அதிமுக கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது. தாவேக்கா சார்புல பணம் வந்துச்சு. வில்லிவாக்கம் தொகுதிக்குள்ள பணம் கொடுத்தாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. டி நகர்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. இவ்வளவு ஏன் சார் திருச்சி கிழக்குல ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க சார்? அப்போ தாவேக்கா எல்லா இடங்கள்லயும் கொடுத்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பணம் கொடுத்தாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காமலாம் இல்ல. இப்ப அண்ணாமலை சொல்லியிருக்காருல, அண்ணாமலை மேல வழக்கு பதிவு பண்ணுங்க. பாஜக ஆளுங்களை கைது பண்ண மாட்டாங்க சார் அவங்க. அண்ணன் நயினார் நாகேந்திரன் எப்படி பேசினாரு பார்த்தோம்ல நம்ம. ஒரே ஒரு கண்டனமாவது தெரிவிச்சுச்சா தாவேக்கா? கொந்தளிக்கலையே. பெற்ற தாய் குறித்தே பேசிட்டாரு அண்ணன் நயினார் நாகேந்திரன். கொதிச்சு எழுந்திருக்கணுமே, கொதிச்சு எழலையே. ஆனா சொல்லாத செய்திக்காக, ஒரு புனையப்பட்ட வழக்குக்காக எதிர்கட்சி தலைவரை சென்னையிலிருந்து கைது செய்து அழைச்சிட்டு வர்றீங்க. என்ன சார் இது? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப பாஜக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அண்ணாமலை மேல இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஆனா அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு பதிலாவது சொல்றீங்களா? அதுவும் சொல்ல மாட்டீங்களா சார்? எல்லா ஊர்லயும் கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு சார், கலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு சார். எந்த துறையில இல்லைன்னு சொல்லுங்க. நான் வாங்க பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போவோம். ஆன்லைன்ல தான் சார் அப்பாயின்மெண்ட். ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போனா அரசு நிர்ணயித்திருக்கிற தொகையை மட்டும்தான் பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு நடக்குதுன்னு தாவேக அமைச்சர்கள் உத்தரவாதம் கொடுக்கட்டும். வாங்க தாவேக அமைச்சர்களே கூட்டுப்போம். ஏன்னா தாவேக அமைச்சர்களை தெரியாதாங்க யாருக்கும். இப்ப இந்த குற்றச்சாட்டை இல்ல இப்ப எனக்கு இல்ல சார், இப்ப இந்த குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்க பத்திரப்பதிவு துறையில இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பத்திரப்பதிவுல தான் இல்லைன்னு ஆட்சி அமைச்ச முதல் நாள்ல இருந்து எல்லாருமே சொன்னது வந்து இந்த பத்திரப்பதிவு துறையில தான் நேர்மையா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்களே சார். நேர்ல போயிருவோங்கிறேன் நான். வாங்க நக்கீரன் கேமராவை தூக்கிட்டு போவோம், போய் விசாரிச்சிருவோம். வாங்க. எந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துல நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற தொகையை மட்டும் வாங்கி கொண்டு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க. ₹1 வாங்கலங்க. இந்த ஊர்ல அரக்கோணம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல வாங்கலங்க, சோளிங்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல வாங்கலங்க, ஆவடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல வாங்கலங்க, சைதாப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல வாங்கலங்க. அவங்களே சொல்லுங்க. எந்த ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்? எங்க ஊர்ல இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் வல்லத்துல, வாங்கலங்கன்னு சொல்லுங்க. தஞ்சாவூர்ல இல்லைன்னு சொல்லுங்க. திருவையாறுல இல்லைன்னு சொல்லுங்க. எந்த ஊர்ல இல்லைன்னு சொல்லுங்க. அந்த ஊருக்கு நம்ம போவோம் சார். எல்லா இடங்களிலும்
இதற்கு முன்பு என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் பின்பற்றப்படும். நான் இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லட்டுமா? உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு விட்டார். உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு முன்பு தாவேகா உதயநிதி ஸ்டாலினை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி தெரியுமா? அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காசு கொடுத்துதான் ஆள் அழைச்சிட்டு வந்தாங்க. நான் சாட்சியோட நிரூபிச்சிருவேன். என்கிட்ட சாட்சி இருக்கு காசு கொடுத்தது யாருகிட்டன்னு. அந்த காசு யார் யாருக்கு போய் சேர்ந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன். எந்த ஊர்லன்றத நான் நிரூபிக்கிறேன். அதுக்கே காசு கொடுத்துதான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப போராட்ட ஆர்ப்பாட்டத்துக்கே காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்னா அப்ப அதுக்கு பேர் என்ன சார்? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க நீங்க? சரி, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது தப்பு தானே சார்? தப்பு தானே ஓட்டுக்கு காசு கொடுக்கறது? அதுதானே அருண்ராஜ் சொல்றாரு. விஜயபாஸ்கர் ஓட்டுக்கு காசே கொடுக்காம வெற்றி பெற்றாரோ விராலிமலை தொகுதியில? கரூர் தொகுதியில ஓட்டுக்கு காசே கொடுக்காம ஜெயிச்சிட்டாரோ எம்ஆர் விஜயபாஸ்கர்? அம்பாசமுத்திரத்துல ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு எஸ்கே சுப்பையா, தெரியுமா உங்களுக்கு? 2000 ரூபாய் சார். 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க மரகதம், எங்க மதுராந்தகம் தொகுதிக்குள்ள 3000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் ரிசைன் பண்ண வச்சு நீங்க உங்க கட்சியில கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்களே, உங்களுக்கு பேசுறதுக்கு யோகிதை இருக்கா? முதல்ல நீங்க பேசலாமா முதல்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கறத பத்தி? இப்ப இந்த இடைத்தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நில்லுங்க, நீங்க வாங்க பார்ப்போம். பிரச்சாரத்துக்கு நாங்கெல்லாம் வர்றோம், ஒவ்வொரு தொகுதிக்கும் வர்றோம், வாங்க பார்த்துருவோம். அன்னைக்கு நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா கொடுக்கலையாங்கிறத அன்னைக்கு நான் நிரூபிச்சிருவோங்கிறேன். அன்னைக்கு தெரிஞ்சு போயிருங்களா உங்க கதை என்னன்னு சொல்லி. நீங்க இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்றீங்க. சட்டசபையில் பேசும்பொழுது KKSSR சொல்றாரு, இந்நேரம் திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா சொன்னபடி 2000 கொடுத்துருப்போம் அப்படிங்கிறாரு. செங்கோட்டையன் பேசும்போது சொல்கிறாரு, அதே KKSSR என்ன சொல்கிறாரு, எங்கே காணும் அப்படின்னு கேட்டவங்கலாம் அடுத்த எலெக்ஷனில் இருக்க மாட்டீங்க, இங்கே சபைகளில் இருக்க மாட்டீங்க, எங்கள் தலைவர் இருப்பார் அப்படின்லாம் சொல்கிறாரு. எந்த அளவுக்கு விழுந்தோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக எழுந்திருப்போம் திமுக அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்படி சொல்லும்போது செங்கோட்டையன் திமுக இனிமேல் வரவே வராது, எல்லாம் இனிமேல் டிவிக்கே தாங்கிறாரு. செங்கோட்டையன் பழைய வரலாறுலாம் மறந்து விட்டாருன்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனுக்கு தெரியாது, புஷியானந்துக்கு தெரியாது, ராஜ்மோகனுக்கு தெரியாது, அருண்ராஜுக்கு தெரியாது. அண்ணன் செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும். 2001 சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்ன? அடுத்து நடந்த 2004 நாடாளுமன்ற தேர்தலிலேயே அசூர பலத்தோடு எழுந்து நின்ற இயக்கத்துக்கு பேர் திராவிட முன்னேற்ற கழகம். 40 இடங்கள்ல வெற்றி பெற்றார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். மகத்தான வெற்றி அந்த அணிக்கு. மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அதிமுக என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? ஒரு இடத்துல ஜெயிக்கல. சரியா? 2011 எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல. 2014 ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக. தேசிய ஜனநாயக கூட்டணி 2 இடம், அதிமுக 38 இடம். இதான் ரிசல்ட். ஆனா 2016 சட்டமன்ற தேர்தல்ல என்ன நடந்தது? அதிமுக ஜெயிச்சிச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. அதிமுகவை எதிர்த்து நிற்கிற பலம் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு திமுக மீண்டும் களத்துல நிரூபிச்சு தேர்தல் வெற்றியை ஈட்டுச்சா இல்லையா? அதன் பிறகு 2019 என்ன நடந்துச்சு? ஒரு இடத்துல கூட அதிமுக ஜெயிக்க முடியாத சூழலை உருவாக்கி EVK இளங்கோவனால ஒரே ஒரு இடம் மட்டும் போச்சு, தேனி. அது EVK இளங்கோவன் இல்லாம போயிருந்தா வேற மாதிரியா மாறி போயிருக்கும். நான் அது குறித்தெல்லாம் பேச விரும்பல. மகத்தான தோல்வியை அதிமுக திமுகவுக்கு தந்த போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்து விடவில்லை, அது வீறு கொண்டு எழுந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு அண்ணன் KKSSR சொல்றாரு. ஆனா செங்கோட்டையன் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு என்ன பேசுறோம்னு தெரியாம உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். பழைய வரலாறு எல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 96 என்ன ஆச்சு, ராஜீவ் படுகொலைக்கு பிறகு எப்படி போச்சு, அதற்கு முன்பு ஈழ விவகாரத்தில் திமுக எப்படி ஆட்சியை இழந்துச்சு, MGR இருக்கும்போது என்ன நிலைமை, எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதெல்லாம் திமுக கீழே படுகொலியிலே விழுந்து விட்டது என்று சொன்னார்களோ அப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து நின்றிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு அணியமாகுது. செயற்குழுவை கூட்டியிருக்காரு அண்ணன் MK ஸ்டாலின். மாவட்ட செயலாளர்கள் புதிய அதை பத்தி KKSSR அதை பத்தி சொல்லும் பொழுதுதான் ஒரு MLA இருந்தது, நாங்க வந்தவங்க தான் அப்படின்னு திருப்பி எழுந்து சொன்னப்பதான் எல்லாம் இனிமே எதிர்கட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், சரி இடைத்தேர்தல்ல தோத்தே போயிடுச்சு திமுக அழிஞ்சு போச்சா? திமுக அழிஞ்சு போச்சா சார்? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? அண்ணன் செங்கோட்டையனுக்கே கேட்கிறேன். அண்ணன் செங்கோட்டையன் அந்த டூர் பிளான் போடுறதுல பெரிய கெட்டிக்காரரு. ஜெயலலிதாவுக்கு அவர் தான் டூர் பிளான் போட்டு கொடுப்பாரு தேர்தல் பிரச்சார காலங்கள்ல. அவர் அளவுக்கு அந்த தமிழ்நாட்டினுடைய மேப்பை எடுத்து கைக்குள்ள வச்சு சுருட்டி கசக்கி போடுற ஆள் யாருமே இல்லைம்பாங்க.
நான் ஒத்துக்கிறேன், மாறுபட்ட கருத்துலாம் இல்ல. 2006 தேர்தல்ல கூட்டணியில இருந்தப்ப நம்ம டூர் பிளான் எப்படி இருந்திருக்கும்னு நான் பார்த்திருக்கேன். களத்திலேயே எனக்கு அந்த அனுபவம் உண்டுங்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன். அவர் பெரிய கில்லாடி தான். ஏன் கைது செய்யப்பட்ட உதயநிதிய அரியலூர் வழியா தஞ்சாவூருக்கு கொண்டு வராம திருச்சி வழியா கொண்டு போனீங்க? ஏன் சார் கொண்டு போனீங்க? ஏன் திருச்சிக்கு கொண்டு போனீங்க? அரியலூர் வழியா ஏன் கொண்டு போகல? சரி, தஞ்சாவூருக்கு கொண்டு போகணும்னு தானே நீங்க கைது பண்ணிட்டு போனீங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுக இனிமே எந்திரிக்கவே முடியாது. ஆமாங்க, எழுந்திருக்கவே முடியாத திமுகங்க தஞ்சாவூர் தொகுதிக்கு கொண்டு போகணுங்க. தஞ்சாவூர் ஸ்டேஷனுக்கு எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டோ அந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணுங்க. ஏங்க அந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாம செங்கிப்பட்டி ஸ்டேஷனுக்கு நீங்க கொண்டு போனீங்க? ஒரு எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டு வந்திருக்கிறாருன்னா என்ன பண்ணணும்? ஸ்டேஷன் அலர்ட் பண்ணணும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வந்து குவிக்கணும். திருவாரூர் எஸ்பி, தஞ்சாவூர் எஸ்பி, நாகப்பட்டினம் எஸ்பி, திருச்சி அசிஸ்டன்ட் கமிஷனர், திருச்சி டிஐஜி, புதுக்கோட்டை எஸ்பி, கரூர் எஸ்பி எல்லாரையும் கொண்டு வந்து செங்கிப்பட்டியில உட்கார வச்சிருக்கீங்க. ஏன் ஏன் சார்? திமுக மேல இருக்கிற பயம் தானே. திமுக மேல இருக்கிற பயத்தால தானே தஞ்சாவூர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக முடியாம செங்கிப்பட்டி ஸ்டேஷனுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க. இவ்வளவு பேரையும் கொண்டு வந்தீங்களே, அந்த மனுஷனை அசைச்சு பார்க்க முடிஞ்சுச்சா உங்களால? கொஞ்சமாவது பயம் அந்த ஆளுக்கு இருந்துச்சா? கண்ணுல விரலை விட்டு ஆட்டிட்டான்ல ஸ்டேஷன்ல இருந்தாலும். உள்ளார போயிட்டு வெளியில வந்தாரு, மாலை மரியாதை, திருவேட்டு போர் முழக்கம், வாழ்க வாழ்கன்னு முழக்கம். 15,000 பேர் அந்த கிராமத்துக்குள்ள திரண்டான் சார், நைட்டோட நைட்டா கொட்டுற மலையில. இப்ப ஸ்ட்ரென்த் தெரியுதா திமுக என்னன்னு? நீங்க கைது செஞ்சு அழைச்சிட்டு வந்தீங்க. ஊர் முழுக்க ரோட் ஷோ நடத்தி வந்தார் உதயநிதி ஸ்டாலின். அரசு செலவுல ரோட் ஷோ சார். தடுத்து நிறுத்த முடிஞ்சுச்சா உங்களால? எத்தனை இடத்துல பேரிகார்டு போட்டீங்க? விழுப்புரத்துல பேரிகார்டு, கள்ளக்குறிச்சியில பேரிகார்டு, செங்கல்பட்டுல பேரிகார்டு, பேரிகார்டா போட்டு வச்சீங்களே. எங்கேயாவது ஒரு இடத்துல திமுக காரன் ஒரு வண்டியை நிறுத்த முடிஞ்சுச்சா உங்களுக்கு? கருப்பு சிவப்பு கொடி கட்டின ஒரு வண்டியை நிப்பாட்ட முடிஞ்சுச்சா? இதான் திமுகவுடைய பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த். இதான் திமுகவோட பலம். அண்ணன் செங்கோட்டையனுக்கு இதெல்லாம் நல்லா தெரியுங்க. தெரிந்து கொண்டு யாரையோ மகிழ்விப்பதற்காக சட்டப்பேரவையில் இப்படி பேசுறாரு. பாப்பமா இடைத்தேர்தல் என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். இடைத்தேர்தல்ல நீங்க தான் தைரியமான ஆளாச்சு இல்ல, பலமான கூட்டணி எல்லாம் இப்ப வச்சிருக்கீங்கல்ல, பெரிய பெரிய கட்சிகள்லாம் உங்களோட வந்து சேர்ந்துட்டாங்கல்ல, அண்ணன் மாணிக்கம் தாகூர் மாதிரி அரசியல் வித்தகர்கள்லாம் உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, வாங்க பாத்துருவோம் தேர்தல் முடிவு என்ன நடக்குதுன்னு, அதன் பிறகு பேசுவோம். இந்த KKSSரும் செங்கோட்டையன் மாறி மாறி பேசும்பொழுது நடுவில் திடீர்னு வனத்துறை அமைச்சர் எழுந்துச்சு முன்னாள் முதலமைச்சர் திமுக முதலமைச்சரை பற்றி பேசிட்டார். அப்போ ஓபிஎஸ் வந்து என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆரே முதலமைச்சராக இருந்த பொழுது கலைஞரை பற்றி ஒருத்தர் பேசும்போது அவர் பேரை சொல்லக்கூடாது, மன்னிப்பு கேளுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே செங்கோட்டையன் எழுந்துச்சு அதெல்லாம் அவை குறிப்பிலேருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சபாநாயகர் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்து அறநிலையத்துறை அமைச்சர் எழுந்துருச்சு, ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படி நடந்துக்கணும்லாம் சொன்னாங்க, எங்களை மாதிரி புதுசாக உள்ளவங்கலாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் வரும்பொழுது அமர்ந்திருக்கிறாரு, அவருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இது எப்படி பார்க்குறீங்க? சட்டப்பேரவை உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கலைவாணர் அரங்கத்துல பயிற்சி முகாம் 2 நாள் நடத்தினாங்க. என்ன பயிற்சி கொடுத்து கிழிச்சாங்கன்னு எனக்கு புரியல. முதலமைச்சர் அவைக்கு வருகிற போது எழுந்து நிற்கணும்ன்றது பயிற்சியில சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு ஒருவேளை பயிற்சியில் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா தப்பா சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். சார், சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் யார் பாஸ்னா பேரவைத் தலைவர் தான் பாஸ். பேரவைத் தலைவருக்கு தான் முழு அதிகாரம். முதலமைச்சர் என்பவர் கோட்டையில, சட்டப்பேரவைக்குள்ள இல்ல. சட்டப்பேரவைக்குள்ள அவருடைய முதலமைச்சர் பொறுப்புக்கான அதிகாரம் என்பது பதிலளிக்கிற அதிகாரம் தான். சட்டப்பேரவையில ஆளுமை செலுத்த முடியாது. சட்டப்பேரவையை ஆட்சி அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து நடத்த முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சட்டப்பேரவையினுடைய விதியே உச்சபட்ச அதிகாரத்தை பேரவைத் தலைவருக்கு கொடுத்துதான். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? முதலமைச்சரே பேரவைத் தலைவர் வந்தா எழுந்திருச்சு நின்று வணக்கம் சொல்லணும். இது சட்டப்பேரவையினுடைய மரபு. முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்டா முதலமைச்சரே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு அவரை தான் அட்ரஸ் பண்ணணும். வேற யாரையும் அட்ரஸ் பண்ண முடியாது. அப்ப எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு மரபு இருக்கான்னா, இன்னைக்கு அண்ணன் JCT பிரபாகர் மாண்புமிகு பேரவைத் தலைவரே லெப்ட் ஹேண்டால மூஞ்சில புளிச்சுன்னு அடிச்சுட்டாரு. அப்படிதான் ஒண்ணும் இல்ல, அப்படி பின்பற்றணும்னு சொல்ல மாட்டேன் நானு. அவங்கவுங்க மனசுக்கு தெரியும். ஆனாலும் தமிழ்நாட்டுல வணக்கம் சொல்றது ஒரு பாரம்பரியம், அதனால கொஞ்சம் பாத்துக்கங்க, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு விதி இல்ல, அப்படி பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா பேரவைத் தலைவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கணும், ஆமாங்க முதலமைச்சர் வந்தா பின்பற்றணுங்க மரியாதைய, அது வந்து மரபுங்க, அதை மீறாதீங்கன்னு சொல்லணும்ல. நல்லா கேட்டார் அண்ணன் OPS.
ரொம்ப அழகா கேட்டார். ஆப்போசிஷன் பார்ட்டி என்பது ஷேடோ கவர்மெண்ட் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவை விட தத்துவார்த்தமாக பேசக்கூடிய தலைவர் இந்த பூமி பந்தில் பிறக்கவே இல்லை சார். அண்ணா சொன்னார்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கும் இருக்கு. ஒரு தடவை ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரை சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவெடுத்து அதிமுக ஆட்சி காலத்துல விஜயகாந்தை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவர் அந்த சைரன் அப்ப சைரன் கார்ல, இப்பதான் சைரன் கிடையாது, அந்த சைரன் பொருத்தப்பட்ட கார், தேசிய குடி உள்ள கார் வேணான்னு சொல்லிட்டு அது கடைசி வரைக்கும் அவர் அந்த கார்ல போகவே இல்லைங்க. அப்போ என்னன்னா, முதலமைச்சருக்கு என்ன அதிகாரமோ, முதலமைச்சருக்கு என்ன போர்ஸ் பாதுகாப்போ அதே போர்ஸ் பாதுகாப்பு எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு. ஜெட் பாதுகாப்பு சார். அவருக்கும் பசுமை வழிச்சாலையில முதலமைச்சருக்கு இணையான வீடு, பங்களா. அவருக்கும் முதலமைச்சருக்கு இணையான அலுவலகம் கோட்டையில, செஞ்சார்ஜி கோட்டையில. எல்லா அதிகாரமும் அவருக்கும் உண்டு. அவரும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ கேள்வி கேட்க முடியும். அவரும் IAS கலெக்டர் கேள்வி கேட்க முடியும். அவருக்கும் எல்லா அதிகாரமும் இருக்கு. அதான் அண்ணன் கேட்டார் OPS. அப்ப அவர் எல்லாரும் எந்திரிச்சு நிப்பீங்கல்ல, எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லுவீங்கல்ல அப்படின்னு கேட்டார். உடனே JCT பிரபாகர் உஷாராயிட்டாரு. ஏன்னா இதெல்லாம் சீனியர் பார்ட்டிஸ், இதுக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரியும். ஐயோ, பேரை எழுத்து தெருவுல விடுறாங்க, நாளைக்கு திமுக காரங்க எல்லாம் எந்திரிச்சு நிக்க சொன்னா முதலமைச்சர் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அப்புறம் ஆதவர்ஜெல்லாம் எந்திரிச்சு நின்று சல்யூட் அடிக்கிற நிலைமை வந்துரும்ன்றதுனால ரொம்ப உஷாரா பதில் சொல்லி அண்ணன் JCT பிரபாகர் இன்னைக்கு அவைய ஒரு மாதிரி நேக்கா நிறுத்தி கொண்டு போயிட்டாரு. அதாவது அவையினுடைய மரபு என்ன, இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன். அவையினுடைய மரபு என்ன, சட்ட விதிகள் என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு தற்கூரி கூட்டம் சட்டப்பேரவையில் உட்கார்ந்து கொண்டு ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் இதையெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதையெல்லாம் உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் சில விஷயங்களை சொல்கிறாரு சபாநாயகர், ஆளுங்கட்சி தரப்பை பார்த்து இதை பேச வேண்டாம், இது அவையிலேருந்து நீக்கிடலாம், இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கி உறுதியாக ஒன்று சொல்லிட்டார். ஊழல் குறித்து இந்த ஆதாரம் இல்லாமல்லாம் பேசாதீங்க அப்படின்ட்டாரு. இந்த அருள் ராஜு சொல்கிற விஷயத்துலேருந்து ஏவாவில் சொல்கிற வரைக்கும் எல்லாமே எல்லாம் இந்த டோட்டலாகவே அந்த சப்ஜெக்டை பூராவே தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார். அப்போ சொல்ல முடியாமல் தவிக்கிறாரா சபாநாயகர்? அவருக்கே தெரியாதா அந்த மாதிரிலாம் பேச போகிறாங்கன்னு? எப்படி காய் நகர்த்துறாரு இப்போ சபாநாயகரை? இல்லை, சபாநாயகருடைய பாடு ரொம்ப திண்டாட்டம் சார். ரொம்ப படாத பாடு போறாரு. எனக்கு உண்மையிலே அவரை பார்த்தா பாவமா இருக்கு. நான் அண்ணாச்சி அவருடைய அவையை நடத்துறத பார்த்திருக்கிறேன், அண்ணன் காளிமுத்து அவையை நடத்துறத பார்த்திருக்கேன், தமிழ் குடிமகன் அவையை நடத்துறத பார்த்திருக்கேன், இப்ப அண்ணன் அப்பாவு சபையை நடத்துறத பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா ஒரு ஆசிரியர் மாதிரி அழகா நகர்த்தி கொண்டு போவார். அவரே சொல்ல வேண்டிய பதிலெல்லாம் சொல்லி முடிச்சார். உண்மையிலேயே JCT பிரபாகரன் பாடு பெரும் திண்டாட்டமா இருக்கு. பாவம், அவர் கடந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு அவையில என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியல. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. நீர்வளத்துறை அமைச்சர் நம்ம அண்ணாச்சி புஷி இன்னைக்கு எந்திரிச்சிட்டாப்ல. எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, அங்கிட்டு இங்கிட்டுங்கிற வார்த்தையை அவை குறிப்புல இருந்து நீக்க சொல்றாருங்க. இவருதான் இட்டுன்னு போற ஆளு, அங்கிட்டு இங்கிட்டு நடந்து போறாரு. அதாவது அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து போய் வணக்கம் சொல்றாரு. இது மரபா? இது ஏன் பின்பற்றுறாருன்னு கேக்குறாங்க. அது என்னங்க அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையாங்க அது? அதை அவையில இருந்து நீக்கணும்னு இன்னைக்கு எந்திரிச்சு கோரிக்கை வைக்கிறாருங்க. அவையில இருந்து நீக்கணுங்கிற கோரிக்கை யாரு வைக்கணும்? அவை முன்னவர் தானே வைக்கணும். அந்த மரபு கூட தெரியல பாருங்க உங்களுக்கு. அதை நீங்க அவை குறிப்பில இருந்து நீக்கணும்னு இவர் எந்திரிச்சு சொல்ல, அவர் JCT பிரபாகருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐய, எதெல்லாம் இப்ப அவை குறிப்பில இருந்து நீக்கணும்னு தெரியலையே, எதெல்லாம் நீக்க கூடாதுன்னு இவங்களுக்கு தெரியலையே, இவங்களை வச்சுக்கிட்டு படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. இப்ப என்னன்னா, ஆளுங்கட்சி தரப்புல யாராவது பேச எழுந்தாலே JCT பிரபாகரன் கொஞ்சம் ஜெர்க்காயிடுறாரு பேரவைத் தலைவருக்கு. எப்பா நீங்க உட்காருங்கப்பா, எல்லாத்தையும் அவை குறிப்புல இருந்து நீக்கிற மாதிரி தான் இருக்கும், எதுக்கு நீங்க வேற பேசிக்கிட்டு, அதனால உட்காருங்க, ஒண்ணும் பேச வேணாம், நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே பேச வேண்டிய நிலைக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலுக்கு வந்து விட்டார். உண்மையிலேயே பேரவையை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு சார். எவ்வளவு பெரிய மாண்பு பொருந்திய அவை அந்த அவை, எவ்வளவு ஆரோக்கியமான டிஸ்கஷன்ஸ் அந்த அவைக்குள்ள போயிருக்கு. கலைஞர் இருக்கிற போது, MGR இருக்கிற போது, அண்ணா இருந்த போது, காமராஜர் இருந்த போது, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த ஆட்சி காலத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது, அண்ணன் MK ஸ்டாலின் இருக்கிற போது இந்த அவை எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அவை ஒரு சர்க்கஸ் கூடாரம் போல காட்சி அளிக்குது. கோமாளிகளை அரண்மனைக்குள் கொண்டு வந்து உட்கார வைத்தால் கோமாளிகள் மன்னராக மாட்டார்கள்,
அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும்ங்கிற ஒரு சொல்லாடல் ஒன்று இருக்கு. அது இன்றைக்கு உண்மையிலேயே பேரவையை பார்க்கிற போது நினைவுக்கு வருகிறது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க செய்கிற பிரச்சனையில் முகம் தெரியாத எம்எல்ஏக்கள், பிரபலமாகாத ஒரு எம்எல்ஏக்கள், அவங்க பேசும்போது அவங்களுக்கு நேரம் குறைவாக இருக்குது. அவங்க பேசும்பொழுது சீக்கிரம் முடிச்சிருங்க, மணி லஞ்சு டைம் ஆகுது, காலிலேருந்து உட்காந்துருக்குறோம், ஒவ்வொருடைய உடல்நிலையும் பாருங்கள் அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு அந்த நேரத்தை குறைக்கிறாங்க. அவங்க இந்த இவ்வளோ அமர்க்களத்தில் நம்ம தொகுதி பேரை சொல்லணும், நம்ம தொகுதியில் உள்ள 4 பேரை சொன்னால் தான் நம்ம ஊரில் 4 பேர் நம்மளை எம்எல்ஏன்னு கும்பிடுவான், வணக்கம் வைப்பான், இல்லைன்னா மதிக்க மாட்டான்னு சொல்லி பார்த்துட்டாங்க அவங்களும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு போதிய வாய்ப்புகளும் கிடைக்கல இந்த நீங்கள் சொல்கிற இந்த அமர்க்களத்தில், இவங்க செய்கிற அமர்க்களத்தில். சரிங்க சார், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.